நான் எப்பவும் சொல்வேன், நான் செய்யக்கூடாது நான் பிரசங்கம் பண்றதில்லை. உங்ககிட்ட எல்லாம் இருக்கலாம், ஆனா அதோட உன் மனசு இருக்கக்கூடாது. அதோட உன் மனசு இருக்கக்கூடாது. நான் என் வாழ்க்கையில் சொல்லேன், நான் முதல்ல பீகார் போன உடனே கால்நடையா 30 கிலோமீட்டர் நடந்து 30 கிலோமீட்டர் போவேன் ஒரு நாளைக்கு, பிரசங்கம் பண்ணேன். அதை பார்த்த ஒருத்தர் பழைய சைக்கிள் கொடுத்தாரு. அந்த பழைய சைக்கிளில் நான் மறுபடியும் போனேன். அந்த பழைய சைக்கிளில் நிறைய தூரம் போகிறத பார்த்துட்டு ஒருத்தர் பததாப்பட்டு ஒரு பழைய ஒரு புது மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. ராஜ்தூத், அந்த நாட்களில் ராஜ்தூத் மோட்டர் சைக்கிள் புதுசாக வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா தம்பி நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்ட்டு. ஒரு மோட்டர் சைக்கிள் இருந்தது. நாங்கள் 6 பேர் இருந்தோம். அப்போ எப்படி ஊழியத்துக்கு போகிறது ஒரு மோட்டர் சைக்கிளில்? அதனால் நான் நினச்சிவேன்னா, நான் முன்னால் உட்காந்துக்கிடுவேன், 2 பேரை பின்னால் வச்சுட்டு, பின்னால் 2 பேர் சைக்கிளில், இந்த பக்கம் ஒரு 2 சைக்கிளில், இவங்க 2 பேரும் பிடிச்சிக்கணும். நாங்கள் ஊர்வலமாக சர்க்கஸ் மாதிரி தான் போனோம் ஊழியத்துக்கு. புது மோட்டர் சைக்கிள். 8 மாதம் ஆன உடனே நான் தமிழ்நாட்டுக்கு பிரசங்கத்துக்கு வந்துட்டேன். அங்கே ஒரு வாரம் கழித்து போய் பார்க்குறேன். என் சகோதரர் 2 பேர்கிட்ட கேட்குறேன், என்ன நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறோம். ஆனால் அவன்னா போட்டான்னா என்னமோ இருக்குன்னு அர்த்தம். என்னடா என்ன அண்ணே, நாங்கள் ஊழியத்துக்கு தான் போனோமா, 2 பேர் போனோம், பின்னால் ஒருத்தர் முன்னால் ஒருத்தர் மோட்டர் சைக்கிளில் போனோமா, வழியில் துப்பாக்கியை காட்டி முன்னால் வச்சுட்டானே, இறங்கி போங்கடா, நான் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். நான் சொன்னது கர்த்தருக்கு சோத்திரம். அந்த மோட்டர் சைக்கிள் தானே புதுசுன்னு எடுத்துகிட்டு போயிட்டானே. பீகார் ரொம்ப நல்ல நாடு. உங்களை அடித்தானாடா? இல்லை, அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டானே. ஓகே. அப்போ நான் சொன்னேன், அது 150 சிசி 150 சிசி தான் அதனுடைய கெப்பாசிட்டி. ஆண்டவர் அதை விட பெரிய சிசி தரப்போறார் போல அப்படின்னு சொன்ன உடனே, இது மோட்டார் சைக்கிள் காணாமல் போச்சு, திருடன் தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே இன்னொருத்தர் எனக்கு ஜாவா மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அது 250 சிசி. பக்கத்தில் சொல்லு, இழந்ததை போனதை வச்சு ஒப்பாரி வைக்காத. ஆண்டவருக்கு தெரியும் அதை விட நல்லது கொடுப்பாரு. இப்போ அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். காணாமல் போன வெயிட் காணாம போன உங்கள் ஆட்டுக்குட்டி காணாமல் போச்சு, கோழி காணாமல் போச்சு, அதுக்கு அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்கார தான் பிடிச்சி சாப்பிட்டான்னுட்டு. மாட்டேங்குது. நல்லா கவனி. நம்முடைய வாழ்க்கையில பொருள் இருக்கலாம், ஆனால் பொருளோட மனசு ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், ஐயோ போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஸ்டாப் தட். அப்போ 250 சிசி மோட்டர் சைக்கிள் கொஞ்சம் ஃபாஸ்டானது, ஜாவா மோட்டர் சைக்கிள். எங்ககிட்ட ஆப்பிரிக்காலேருந்து ஒருத்த வந்திருந்தான். அவன் பேர் ஆப்ரஹாம் இக்கப்போர்னு. ஆனால் நாங்கள் அவனாலும் அக்கப்போர்னு சொல்லுவோம். ஆப்பிரிக்கா ஆள். ஒரு நேரத்துக்கு 5 கிலோ சாதாரணமாக மீட்டு சாப்பிடுவான். ஜம்முன்னு இருப்பான். ஒரு நாள் என்னுடைய மோட்டர் சைக்கிளில் ஃப்ரண்ட்டு பிரேக்கு பிடிக்கலை. அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நீ போய் மெக்கானிக்கிட்ட போய் இந்த ஃப்ரண்ட் பிரேக்கை சரி பண்ணிட்டு வான்னு அவனை அனுப்புனான். அவன் என்ன செஞ்சுருக்கான், ரோட்டில் போகும்போது நமக்கு தைரியம் இருக்குதா, ஜீப்பில் வர்றவனுக்கு தைரியமாக நேராக விட்டுட்டான். 12 அடி தூக்கி போட்டு கீழே வந்தான். ஆனால் நல்லா தான் இருந்தான். அவனுக்கு ஒன்று அடி வாங்கலை. என் மோட்டர் சைக்கிளில் முன் சக்கரத்தை காணோம். அது நொறுங்கி போச்சுது. அந்த ஃபோர்க் முன்னால் இருந்த முன் சக்கரம் மாற்ற அந்த ஃபோர்க் இருக்கிற ஹேண்டில் பார் அது கொஞ்சம் திரும்பி இருந்தது. மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வேறு சக்கரம் மாட்டும். ஆனால் என்ன, என் மோட்டர் சைக்கிள் இங்கே பார்க்கும், இங்கே போகும். அது கோணக்கண்ணி மாதிரி தான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் போகுது. எனக்கு சரி எப்படியோ சர்க்கஸ் மாதிரி ஓட்டி நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஒரு நாள் ஒரு கிராமத்துக்குள்ள போறேன். அங்க இருக்கிற பிள்ளைங்க சொல்றான், டேய் ஓடுடா, இவன் குதிரை எங்க பார்க்குது எங்க போகுதுன்னு தெரியாதுடா. எனக்கு வெக்கமா போச்சு. சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து கையை தட்டுறாங்க. ஐயோ, இவன் நம்ம ஆண்டவரை நீங்க கொடுத்த குதிரை, இது இந்த பக்கம் பார்த்து ரோட்ல எவன் தான் போவான். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரு. ஆண்டவர் அதை கேட்ட உடனே எனக்கு ஒரு புல்லட் மோட்டர் சைக்கிள் கொடுத்தாரு. ஒருத்தர் புல்லட் மோட்டர் சைக்கிள்
ஏறி உட்காந்து ஜம்முன்னு போகிறோம். சரி, அதில் அதெல்லாம் பெரிய கதை. அதில் காலையில் ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ணும்போதே சொன்னார், இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னுட்டு. நாங்கள் எங்களுக்கு வேலை இருந்ததுனால நான் என்னோட கூட இந்த சகோதரனும் புறப்பட்டு, கொஞ்சம் குளிர் அடிச்சுது. அவர் பின்னால் கம்பளி மாட்டிக்கிட்டு இருந்தார், கம்பளியை போர்த்துக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் தூரம் போகிறதுல கம்பளி முழுதும் சக்கரத்தில் சுற்றி நான் தப்பிட்டேன். நான் தான் ஓட்டினேன். வெட்டி வெட்டி எடுத்தோம். நான் ஒருவேளை இதைத்தான் ஆண்டவர் காட்டினாரா போலன்னு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் அங்கே போனால் ஒரு லாரி போயிட்டே இருக்குது, ஒரு எம்டி லாரி. அவன் ரொம்ப 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான், நான் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாள். அதனால் கொஞ்சம் முன்னால் போகலான்னு எடுத்தா முன்னால் இருந்து ஒரு லாரி வந்துட்டான். உடனே நான் பின்னால் வந்தேன். பின்னால் இந்த முன்னால் பிரேக் போட்டான். நான் லாரிக்குள்ளே போயிட்டேன். லாரிக்குள்ளே போனோடனே 4 பல்லு போயிடுச்சு. உள்ளே இருக்கிற எலும்புலாம் உடஞ்சி போச்சு. நான் தூக்கி போடப்பட்டேன், அப்புறம் தூக்கி போடப்பட்டார். எனக்கு மூளையில் ஒன்றும் ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. என்ன நடந்ததுன்னு சொல்ல தெரில. உடனே ஒரு பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன், ஆஸ்பத்திரிக்கு போல. இதை கேள்விப்பட்டார் அமெரிக்காவில் இருக்கிற எனக்கு ஒரு நண்பர். அவர், ஐயோ ஜெபக்குமார் இனிமே மோட்டர் சைக்கிள்லாம் போகக்கூடாதுன்ட்டு அவர் உடனே ஒரு காணிக்கை எடுத்திருக்காரு. அவங்க சபையில் எடுத்துங்க அனுப்புனார். எனக்கு ஒரு ஜிப்சி வண்டி 4 வீல் டிரைவ் வாங்கி கொடுத்தாரு. நல்லா கைத்தட்டுங்க. 4 பல்லு விழுந்தா 4 வீல் 4 வீல் டிரைவ். நல்லா கவனிங்க. அந்த வண்டியில் அது அப்படி பிச்சுட்டு போகும். அந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஜிப்சி ஓட்டினவங்களுக்கு தான் தெரியும். நான் ஃபாஸ்ட் டிரைவர் வேற, நல்லா ஃபாஸ்ட்டாக அநேக இடங்களை செஞ்சோம். எங்கள் கூட ஒருத்தர் ஊழியம் செஞ்சவருக்கு வேற ஒரு பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தோம். அது ரொம்ப கடினமான பகுதி. அவருக்கு போலியோவினால காலு ஒன்று வளைஞ்சிருந்தது, ஒன்றில் பலவீனமாக இருந்தது. ஒரு டிகிரி ஹோல்டர் தான், திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். வேலைக்கு வந்தார். ஆண்டவர் சொன்னார், இவனை கொண்டு போய் அந்த மலை ஏற இடத்துல கொண்டு ஊழியத்துக்கு வச்சிருக்கிற, இவனுக்கு கார் இல்லை, உனக்கு கார் என்னத்துக்குனாரு. உடனே நான் தூக்கி சாவியாட்ட கொடுத்துட்டேன். இப்போ நான் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சேன். ஹலோ, நல்லா கவனிங்க. இன்னொருத்தர் அவங்கள இந்த நாட்டை விட்டே வெளியே போக சொல்லிட்டாங்க கவர்மெண்ட். அதனால 8 மாசத்துல வாங்கின ஒரு அம்பாசிடர் மார்க் 4 கார் கொடுத்து வச்சிருந்தாரு. பிரதர் நீங்க தான் ஓடுறீங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அம்பாசிடர் காரு, நல்ல காரில் போகிறேன். ஒரு பாஸ்டர் வந்தார் தமிழ்நாட்டிலேருந்து. ஆண்டவர் ஜெபம் பண்ண போய் சொல்கிறார், அவருக்கு காரை கொடுத்துரு. காரில் கொடுத்துட்டு நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணும்போது இந்த 2 டப்பாவையும் 2 கம்பார்ட்மெண்ட்டையும் இணைக்கிற அதில் உட்காந்து போயிருக்கேன். ஏன்னா இங்கே ட்ரெயினில் அவ்வளோ கூட்டம். கார் வச்சுருந்த ஆள், கார் ஓட்டின ஆள், புது கார் ஓட்டின ஆள், ஆண்டவர் சொன்னதுனால அந்த காரை கொடுத்துட்டு நான் ட்ரெயினில் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி வைக்கிற இடத்துல, கம்பார்ட்மெண்ட்டில் பேட்ரி வைக்கிற இடத்துல எங்கள் ஆளுங்க தயிர் வைக்கிறவாங்க உட்காந்துருப்பான், தயிர் சுட்டியோட. அவ்வளோ கூட்டம். எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? என்னன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். உனக்கு பொருள் வேணும், பக்கத்தில் உங்க சொல்லுங்க, பொருள் வேணும், சில வசதிகளுக்காக வேணும், வேகமாக போகிறதுக்கு வேணும், ஃப்ரிட்ஜு வேணும், வீடு வேணும். ஆனால் கத்தர் கொடுக்க சொன்னால் கொடுத்துடணும். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? பலிபீடத்தில் வச்சுட்டு உள்ள வர்றது உனக்கு சொந்தம் இல்லை. அதனால தான் ஆபிரகாம் கூடாரம் போட்டாலும் முன்னால் ஒரு பலிபீடத்தை கட்டி தான், எந்த பொருள் வந்தாலும் சரி என் வீட்டுக்குள்ளே வர்றது தேவனுக்கு பிரியமானதும் தேவனுக்கு உரியது என்று நான் சொல்லுகிறதுனால தான் வரணும். அதனால தேவனுக்குரியதை தேவனுக்கு தேவன் கேட்குற நேரத்தில் நான் கொடுத்துருவேன். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஆபிரகாம் ஒரு ஆவிக்குரிய மனுஷன். ஆகையினால ஆண்டவர் பிள்ளைய கேட்டா கூட கொடுத்துட்டான். ஒரே பேரான பிள்ளை தான், ஒரே பேரான குமாரன் தான். எப்பா 100 வயசுல தான்ப்பா உனக்கு பிறந்தது, பரவாயில்ல,
எனக்கு கொண்டு பலியிடு, மோரியா தேசத்துல போய் பலியிடு. ஒரு கேள்வி கேட்கல. அநேக நேரங்களில் பழைய பாட்டை பாடுறது இல்லை. ஆனால் பழைய பாட்டை ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை நோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இந்த காலை ஆராதனையில ஆவிக்குரிய மனுஷன் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால ஒரு பலிபீடத்தை எப்பொழுதும் வைத்திருப்பான். என்ன வேதம் சொல்கிறது? வசனத்தை வாசிங்க, கை வச்சிங்க. எபிரேயர் 13வது அதிகாரம். எபிரேயருக்கு நீங்க சொல்லுவீங்க, எல்லாரும் சொல்லுவீங்க, இது பழைய ஏற்பாடு ஐயா, நீ புதிய ஏற்பாட்டில் இருந்து எங்களுக்கு காட்டிக்கொடுன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன். எபிரேயர் 13வது அதிகாரம், எபிரேயர் 13வது அதிகாரம். அங்கே எபிரேயர் நிருப ஆக்கியோன் தெளிவாக எழுதியிருக்கிறார், தெளிவாக எழுதியிருக்கிறார். 10வது வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அதற்குரிய வெயிட் நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி. உன் வீட்டில் பலிபீடம் உடைஞ்சிருந்தது, அன்னைக்கு கெட்டு குடும்ப ஜபம் இல்லாத வீடு இருக்குமானா இன்னைக்கே போய் குடும்ப ஜபம் என்கிற அந்த பலிபீடத்தை கேட்டு, ஆல்டர், ஃபேமிலி ஆல்டர்னு சொல்லுவாங்க. குடும்பத்துக்கு ஒரு பலிபீடம் இருக்கணும். அப்பா அம்மா பிள்ளை எல்லாம் கூடி வந்து அந்த நேரத்தில் ஆண்டவரை துதித்து ஜெபித்து ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுகிற அந்த பலிபீடம் உன் குடும்பத்தில் இல்லைன்னா இன்னைக்கு நீ நினைச்சுக்க, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. இதெல்லாம் பால்சிறதுக்கு நேரம் இல்லை. எத்தனை வீட்டில் குடும்ப ஜபம் உண்டுன்னு எனக்கு தெரியும். நான் கேட்க போல கேட்டா வீட்டுக்காரர் ரொம்ப பிஸிங்க, வயல்லே இருக்கிறாரு, பிள்ளை படிக்க போயிட்டீங்க, டியூஷன் போயிட்டீங்க. ஓகே. நான் ஜெர்மனிக்கு போகும்போது எனக்கு ஒரு சபையை குறித்து ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டு. ஜெர்மனி தேசத்தில் இந்த போன ஜூன் மாதம் கூட அங்கே போயிருந்தேன். அவங்களுக்கு ஒரு பெரிய கன்வென்ஷன். அந்த சபைகள் எல்லாத்துக்கும், அந்த சபையிலேருந்து 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் அந்த அங்கே இருந்த ஒரு மூப்பருடைய வீட்டில் நான் தங்கியிருந்தேன். அந்த வீட்டில் அவருக்கு 4 பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க. ஒரு பிள்ளையை தவிர மற்ற எல்லாம் வேலை செய்கிறாங்க. இந்த பிள்ளை மட்டும் படிச்சிருக்கு. நாங்கள் அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறேன். பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் என்ன செஞ்சார், அவங்க வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா? காலை ஆகாரத்துக்கு எல்லாரும் வரணும். பிள்ளை 2 மணிக்கு தான் ராத்திரி வந்து படுத்திருந்தாலும் காலையில் 7 மணிக்கு வரணும். 7 மணிக்கு வந்தோடனே எல்லாரும் கை கோர்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க. உட்காந்து காலை ஆகாரம் ஒன்றா சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு பைபிள் வாசிப்பாங்க, முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தருடைய ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தான் போகிறாங்க. ஜெர்மன் அவங்க ஒரு காலத்தில் ரஷ்யாவில் இருந்து வந்தவங்க, ரஷ்யன் மொழி பேசுவாங்க. ரஷ்யாவில் இருக்கும்போது அவங்க பெந்தெகோஸ்து அனுபவத்துக்குள்ளே வந்தாங்க. ரஷ்யாவில் இருக்கும்போது அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள், கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிச்சாங்க. அந்த மனுஷன் என்கிட்ட பார்த்து சொன்னார், நாங்கள் எதுக்கு தெரியுமா அந்த குடும்ப ஜெபம் பண்ணுறோம்? நாங்கள் ரஷ்யாவில் இருக்கும்போது நாங்கள் காலையில் போனால் ராத்திரி என் பிள்ளை திரும்ப வருமானான்னு தெரியாது. கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால அடித்து கொன்று போட்டுருவாங்க. என் மனைவி போனான்னா என்ன நடக்கும்னு தெரியாது. என் பிள்ளை போனான்னா என்ன நடக்கும்னு தெரியாது. எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே குடும்பமாக நாங்கள் கூடி வந்து ஆகாரம் புசிக்கும்னால நாங்கள் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணி வேத வசனத்தை வாசித்து நாங்கள் போவோம். ராத்திரியில் திரும்ப வரும்போது அவங்க சாயங்காலமே சாப்பிட்ருவாங்க. மறுபடியும் 7 மணிக்கு அவங்க எல்லா டேபிள் இருக்கும்போது யாரெல்லாம் முடியுமோ வந்து
உலகத்தில் இருக்கிற தங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்க வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஒரு காலத்தில் அடிமையாய் அடிக்கப்படுகிறவர்களா இருந்தாங்க. ஆனா குடும்ப ஜெபம் அவங்களை கட்டி வச்சிருக்கு. நிறைய பாஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஒரு பாஸ்டருக்காவது 8 இல்லைன்னா 10 பிள்ளைக்கு குறைஞ்சி இல்லை. பெரிய பெரிய குடும்பம், பெரிய பெரிய குடும்பம், 8 10. இந்த நாட்கள்ல ஜெர்மனியில நம்ப மாட்டீங்க, எங்க கிட்ட 2 ஜெர்மன் ஃபேமிலி இருக்கிறாங்க எங்க பீகார்ல. அதுல ஒருத்தருடைய பிள்ளை ஒன்று ஜெர்மனியில் பிறந்தது, இன்னொன்று சென்னையில் பிறந்தது, இன்னொன்று பீகாரில் எங்கள் ஆஸ்பத்திரியில் பிறந்தது, இன்னொன்று கல்கத்தாவில் பிறந்தது. 3 பிள்ளையா வெட்டி தான் எடுத்தாங்க. நான் அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், பாரு எம்மா வெட்டி வெட்டி எடுத்து பிள்ளைய கொண்டு வந்துட்டீங்க, பிள்ளைய நிறுத்திடுவீங்களா? அந்தம்மா சொல்லிச்சு, இன்னும் 2வது வேணும் அண்ணே. வயிற்றை கிழிச்சு எடுத்தா கூட இன்னும் 2 வேணுமா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேவ பக்தியுள்ள சந்ததியை எழுப்பினாதான் பூமியை நிரப்ப முடியும். பாவிகள் நிரம்பிட்டே போறான். நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறது மாத்திரம் இல்லை, தேவனுக்குரியவர்களாக மாற்றி வளர்ப்போம். நம்ம இப்போ ஒன்றுன்னா போதும், பதவி வளர்க்குறதுக்கே பெரிய பாடாக இருக்குது. 2வது வந்துன்னா ஆசைக்கு 1 ஆஸ்திக்கு 1ன்னு சொல்லிட்டு ஊற்ற இருந்துடும். நான் உங்களை பிள்ளை பெக்கிறதுக்கு நான் அனுப்பலை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களோட சிந்தனை எப்படி இருக்குது? ஒவ்வொரு வாரமும் ஒரு சபை, அவங்களுக்கு கிட்டத்தட்ட நான் 15 சபையில் பேசியிருக்கேன். அவங்க சபையில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 102 சபை இருக்குது. 15 சபையிலையும் ஒரு பெரிய ட்ரக் இருக்கும். வாரம் ட்ரக்கு நிறைய சாமானை ஏற்றி அந்த கிழக்கத்திய யூரோப்பிய நாடுகள், போலந்து, ருமேனியா அப்படின்னு சொல்கிற தேசங்களுக்கு போய் பொருளை கொடுத்துட்டு, அவங்களுக்கு சோஃபா செட்டு வாங்கினா அதையும் சோஃபா செட்டு வாங்கி போட்டு, போய் கட்டட வேலைக்கு செய்கிறதுக்கு போய் கட்டடங்களை கட்டி கொடுத்து, அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஏன்னா அதெல்லாம் ஏழை நாடு. என்னை கேட்கிற அருமையானவர்களை நான் கேட்டேன், வாரம் எப்படியா சர்ச்சில் இருந்து அனுப்புறீங்க? எங்கள் ஆட்கள் கொடுக்குறாங்க, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணத்தை நான் சொல்லணும்னா, குடும்பமாக தேவ சன்னிதானத்தில் வர்றாங்க எல்லா பிள்ளைங்களும். நான் 7 மணிக்கு மீட்டிங்னா நான் ஒரு நாள் 5 நிமிஷம் முன்னால் போகிறேன். என்னை கூப்பிட்டு போனார் 5 நிமிஷம். அங்கே ஒரே காராக நிற்குது. நான் சொன்னேன், எதுவும் வேறு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கா? 7 மணிக்கு தானே மீட்டிங்? இல்லை, எங்கள் ஆளுங்க 6:30 வந்துடுவாங்க. வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஆலயத்துக்கு போனால் மெல்ல ஆடி அசைஞ்சு, இப்போ பாட்டு தானே பாடுவாங்க, இப்போ நோட்டீஸ் தானே கொடுப்பாரு, பிரசங்கம் 11 மணிக்கு தானே ஆரம்பிப்பார் அப்படின்னு வர்ற ஆட்கள். ஆனால் அந்த மக்கள் ஜெர்மானிய மக்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்க நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. காலையும் மாலையும் வேளையும், காலையும் மாலையும் வேளையும் என் கர்த்தருக்கு முன்னால என் குடும்பமாக நிற்பேன். ஆவிக்குரியவன் அப்படித்தான் இருப்பான். ஆனால் லோத்து என்கிற சோத்து மாடனை பாருங்க, எங்கேயாவது கூடாரம் போட்டானா? இல்லை. ஆபிரகாம் கூடாரத்தில் வசிச்சான், லோத்து கட்டப்பட்ட வீட்டில் வச்சான். நான் 10 பாயிண்ட் பேசணும், ஒன்றும் பேசலன்னும் ஆரம்பம் தான் பேசியிருக்கேன். நேரம் முடிஞ்சிடுச்சு. என் நேரம். என் சகோதரர் சொல்லியிருக்காங்க, 1 மணி நேரத்துக்கு மேலே பேசுனா உங்களை வெளியே வரப்பட பண்ணுறோம், கல் எறிஞ்சு அங்கேயே கொன்றுன்னு இருக்காங்க. நல்ல கவனிங்க, நான் பேசுறேன் 10 பாயிண்ட் பேசணும், இன்னும் 1 கூட பேசலை. லோத்துடைய வாழ்க்கை எடுத்து படிச்சு பாருங்க. 19வது அதிகாரத்தில் அசிங்கமான ஒரு காரியம் நடக்குது. அவன் வாழ்ந்த சோதோம் மேலையும் குமரா மேலையும் அக்கினி வந்துட்டு அவனை பாடா வெளியே நிட்டு தெண்டு தேவதூதர்கள் ஆண்டவர் அனுப்பினாரு. அவன் தாமதித்த போது தேவதூதர்கள் மனைவி கையை, லோத்து கையை, பிள்ளை கையை பிடிச்சுக்கிட்டு 4 வரையும் பிடிச்சிட்டு ஓடி வராங்க. அக்கினி வரப்போகுது. ஆனா இவனுக்கு அவசரம் இல்லை. கவனிங்க, அங்க லோத்துக்கிட்ட சொல்றாங்க, திரும்பி பார்க்காம ஓடு. ஆனா மனைவி இருக்காள, ஐயோ இன்னைக்கு தானே வாங்கினேன்னு திரும்பி பார்த்தா உப்பு தூணா மாறிட்டா. இப்ப 2 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. லோத்துவும் 2 பிள்ளைங்களும் இருக்காங்க. சொல்றான், மலைக்கு ஓடிப்போ.
19வது அதிகாரத்தில் போட்டிருக்க, வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. மலைக்கு ஓடிப்போ, ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் இருக்க கிராமத்தில் உன் நிமித்தம் அந்த கிராமத்தை அடிக்க மாட்டேன் போ. அங்கே போயிட்டு இவனுக்கு பயம் வந்துச்சு. சோதோம் குமோராங்கிற பட்டணம் எரிஞ்சிச்சு, அவ்வளோ எரிஞ்சிச்சு, கந்தகம் வீசப்பட்டது, மனைவி உப்பு துண்ணாடிட்டான். 2 பொம்பளை பிள்ளைங்களை, கல்யாணத்துக்கு ஆயத்தமாக இருந்த 2 பிள்ளைங்களை, மாப்பிள்ளை பாய்த்து வச்சிருந்த 2 பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு மலையில் போய் ஒரு குகையில் இருக்கிறான். மூத்தவ இளையவளை பார்த்து சொல்றா, நமக்கு சந்தானம் இல்லாமல் போயிடும், நம்ம அப்பாவுக்கு பேரை எடுக்கிறதுக்கு பேர பிள்ளை இல்லாமல் போயிடும். ஒன்று செய்வோம், அப்பாவுக்கு குடிக்க கொடுத்து அவரோடு நான் இன்னைக்கு படுத்து உறங்குறேன், நாளைக்கு நீ. நல்ல கவனிங்கம்மா, லோத்து ஆண்டவரிடத்திலையும் பிள்ளைங்களை நடத்தல, உலக பிரகாரமான அறிவையும் கொடுக்கல. அதனால லோத்துவினால 2 பிள்ளைகள் கர்ப்பவதியாகி 2 ஜாதியை உண்டாக்கினார்கள், மோபியர், அம்மோனியர். சபிக்கப்பட்ட ஜனம்தான் உண்டாகும். நீ குடும்ப ஜபத்தை விட்டுட்டு உன் பிள்ளைங்களை வச்சு அவங்க கையில் விழுந்து காலில் விழுந்து அவங்கள ஆண்டவர்களை கொண்டு வந்து அவங்கள ஜெபிக்கிறதுக்கு நீ செய்யலைன்னா, இன்றைக்கு காலை 6ஆவதுல வந்திருக்க ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. இனிமே என் வீட்டில் பலிபீடம் உண்டாகும், என் வீட்டில் பலிபீடம் உண்டாகும். அதுக்கு என்ன அர்த்தம்? என் வீட்டுக்குள்ளே வர்ற பிள்ளை, என் வீட்டுக்குள்ளே வர்ற பொருள், என்னுடைய வீட்டுக்குள்ளே வைக்கிற எல்லா காரியமும் பலிபீடத்தை தாண்டி தான் என் வீட்டுக்குள்ளே போகும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆபிரகாம் பெரிய செல்வ சீமானாயிருந்தான். ஆயுசா இருக்கிறதுனால இல்லை, என் ஆண்டவர் எனக்கு வேண்டும், என் ஆண்டவரை நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த காலை ஆராதனையில் நமக்கு தெரிந்த அந்த பாடலை பாட போகிறோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிட தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. இந்த ஒப்பு கொடுத்தலுக்கு நீங்க தான் இந்த பாட்டில் இருக்க முழங்கால் படியிட்டு இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறவங்க, நாங்கள் காலையோ மாலையோ எங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் நானும் என் குடும்பமும் தேவ சமூகத்தில் நின்று எல்லாம் உமக்குரியதையா, இதை பாதுகாக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு, இது உம்முடையது, என் பிள்ளை உம்முடையது, என்னுடைய பொருள் உம்முடையது, என்னுடைய தங்கம் வெள்ளியெல்லாம் எல்லாம் உம்முடையது என்ற ஒரு ஒப்புக்கொடுத்தலோடு எனக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டுன்னு சொல்றவங்க மாத்திரம் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எல்லாரும் பாடலாமா? நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிட தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிட தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்ய
வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். மறுபடியும் நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். என்னை நோக்கி கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாருங்க. எனக்கு கர்த்தர் 3 பிள்ளைகளை இப்பொழுது இருக்குது. 4 பிள்ளைகள் கொடுத்தார், 1 ஆண்டவரிடத்தில் போய்விட்டது. 4 பிள்ளைகளை எடுத்து வளர்த்தோம், அதில் 1 பிள்ளை ஆண்டவரிடத்தில் போய்விட்டது. நல்லா கவனிங்க. 6 பிள்ளைகள 2 பிள்ளைங்க, கடைசி 2 குட்டிகளும் காலேஜில் படிக்கிறாங்க. என் மூத்த மகன் ஒரு பெரிய வேலையில் இருந்தான். 12 வருஷத்துக்கு முன்னால் அவனுக்கு சம்பளம் 1.5 லட்சம் ரூபா மாசம். என் மருமகள் PhD, அவளும் ஒரு பெரிய கம்பெனியில் டைரக்டரஸா இருந்தா, அவளுக்கு 1.5 லட்சம் ரூபா. மொத்தம் 12 வருஷத்துக்கு முன்னால 3 லட்சம் ரூபா சம்பளம். ஒரு நாள் என்கிட்ட வந்தான், டாடி ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. நான் சொன்னேன், தம்பி நீ வந்தீனா நான் 10ல் 1 பாகம் கூட உனக்கு கொடுக்க முடியாது, 30,000 ரூபா தான் கொடுக்க முடியும். நீ 3 லட்சம் வாங்கிட்டு இருக்க, யோசிச்சு சொல்லு. நான் அவனை ஏற்றுக்கொள்ளல. மறுபடியும் வந்தான் 1.5 வருஷம் கழிச்சு, டாடி ஆண்டவர் என்னை இருக்க விட மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் உங்களோடு கூட வந்து ஊழியம் செய்ய சொன்னாரு. வேலையை விட்டுட்டு வந்தாங்க. 2வது மகன் சிங்கப்பூர்ல 1 வருஷம் வேலை செஞ்சான். இந்தியாவில் வந்து MBA படிச்சுட்டு மறுபடியும் போறேன்னு சொன்னான். படிக்கும் போது ஆண்டவர் அவனோடு பேசினாரு. சத்தியபாமாங்கிற ஒரு காலேஜில் படிச்சான். ஆண்டவர் பேசினாரு, நீ உலகத்துக்கு அல்ல எனக்குரியவன் என்று. அவனும் மிஷனரியா மாறினான். அவனுக்கு ஒரு மனைவி, அவளும் இன்ஜினியரிங் படிச்சவா. அவளும் ஒப்பு கொடுத்தது வந்ததுனால அவங்களுக்கு திருமணமாச்சு. என் 3வது பையன் மீடியா படிச்சான். மீடியாவில் எக்ஸ்டென்ஷன் கோர்ஸ்ல பல கோர்ஸ்ல படிச்சான். அவனும் சொன்னான், டாடி நான் அவனை அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் போய் சேருடா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு வா. இல்லை டாடி இல்லை. அவனுக்கு ஃபைனான்ஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு, அவளும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுலாம் கல்யாணம் ஆச்சு. என் 4வது பொண்ணு டாக்டர். அவ சின்ன வயசுல இருந்தே மிஷனரி டாக்டர்னு சொல்லி வளர்ந்ததுனால. என் மருமகன் PhD பண்ணி இருக்கிறாரு இன்ஜினியரிங்ல. ஆனா அவங்களும் ஊழியக்காரரா கொடுக்கிற சொற்ப தொகையில தங்களுக்குன்னு ஒண்ணு வச்சுக்கிடாம பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஒரு மிஷனரியா வாழ்றாங்க. நல்ல கவனிங்கம்மா. நான் தைரியமா இன்னைக்கு பாட முடியும், நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் 4 பிள்ளைகளும் 4 மருமக்கள் மாதிரி இருக்காங்க. இவ 2 பிள்ளைங்க காலேஜில் படிக்கிறாங்க. காலேஜில் போய் அன்னைக்கு என் மகளை பார்த்தேன். அவ சொன்னா, டாடி வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டே அக்கா வீட்டுக்கு போகலாமா? நான் சொன்னேன், இல்லை இல்லைம்மா, இங்கேயே இருந்து வட இந்தியாவில் வந்திருக்க பிள்ளைங்களுக்கு நீ சரியா சொன்னீங்க டாடி, சரியா சொன்னீங்க டாடி. இன்னொரு மகா மதுரையில் படிக்கிறா. அந்த கூட்டத்தில் அங்கே பேசினேன். அவங்க காலேஜில் நான் ஃபோன் பண்ணும்போது, டாடி நீங்கள் வந்த பிறகு நான் நிறைய பேருக்கு ஆண்டவரை சொல்லிட்டேன், இங்கேயே அவங்கள கூடி கூடி டெய்லி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் டாடி. நான் தைரியமாக சொல்ல முடியும். இன்னைக்கு சொல்லு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் வீட்டில் இருக்கிறத ஆண்டவர் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லு. எதை கேட்டாலும் கொடுப்பேன். என்ன கேட்குறான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் உன்னுடைய உயிரை கேட்கல, ஏன்னா அவர் உனக்காக உயிரை கொடுத்துட்டாரு. ஆனால் உன் பிள்ளையை கேட்கலாம் தன்னுடைய பணிக்காக, அல்லது உன்னிடத்துல இருக்கிறத கேட்கலாம். உன்னிடத்து எது இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே
எங்களுக்கு ஒரு பலிபீடம் இருக்குது. ஆவிக்குரிய மனுஷனாகி ஆபிரகாமுக்கு ஒரு பலிபீடம் இருந்தது போல, லோத்து என்கிற ஒரு மனிதன் அவனோடு இருந்த போதிலும் அவனுக்கு பலிபீடமே இல்லை. ஆவிக்குரியவனுக்கும் மாம்சத்துக்குரியவனுக்கும் ஒருவேளை லோத்துவை ஆண்டவர் காப்பாத்தினது உண்மை. லோத்துவை பேதுரு எழுதும் போது நீதிமான் என்று சொல்ல, நீதிமானா இருந்த என்ன பிரயோஜனம்? உனக்கு ஒரு பலிபீடம் இல்லையா? உனக்கு ஒரு பலிபீடம் உண்டா? இந்த காலை ஆராதனை பார், நான் நின்று பேசுற இந்த பிரசங்க பீடத்தை தான் பலிபீடம் நினைக்கிறாங்க. இல்ல, உனக்கு ஒரு பலிபீடம் உண்டு. உன் தனிப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு பலிபீடம் உண்டு. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு காட்சியடி தந்த பெத்தேலுக்கு வா, குடும்பமா வா, அங்க வந்து என் கூட உடன்படிக்கை பண்றதுக்கு பலி செலுத்து. யாக்கோபு போய் பலிபீடம் கட்டுற முழு குடும்பத்தோடு. அவன் தான் இன்னைக்கு 12 கோத்திரங்களை ஆளுகிற ஒரு தகப்பனாக மாறிப்பானா. கிதியோனே, உனக்கு பலிபீடம் இருக்கணும். தேவனுடைய மக்களாகி உங்களுக்கு எனக்கும் பலிபீடம் இருக்கணும். எல்லாம் வலது கையை உயர்த்தி, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. எல்லாம் சொல்லலாம், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆவி ஆத்மா சரீரம், என் பிள்ளை, என் குடும்பம், என் பொருட்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லுங்க. தேவன் உங்களோடு கூட பேசுகிறா, உங்களோடு கூட பேசி இருக்கிறா, உங்களோடு கூட பேசி